ஓகே, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் லீட் கேம்பெயின் ஆட் வந்து ரன் பண்ணியிருப்பீங்க உங்களோட பிஸ்னஸ்க்கு லீட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஆனால் லீட் கேம்பெயின் ஆட் ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேம்பெயினுக்கு, அதாவது உங்களோட ஆடுக்கு வர லீடோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியாமல், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ அதை தான் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நம்மளோட லீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் facebook.com/adsmanager ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆட் மேனேஜர் ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் ஐடி, ஆட் அக்கௌண்ட் ஐடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஐடிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நிறைய ஐடி உங்களோட ஐடிஸ்லாம் இருக்கும். அதில் எந்த ஐடியோட கேம்பெயின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. கேம்பெயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆட் லாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கணும் அந்த ஆக்டிவேட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்ஸ் ஃபார் கேம்பெயினில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த சைட் பார் வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிசல்ட்டில் இங்கே ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கும், ஆன் ஃபேஸ்புக் லீட் அப்படின்ட்டு. இது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து இது என்ன அப்படின்னா, இது வந்து நீங்கள் உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் டேட் ரேஞ்சு பேஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் டேட் ரேஞ்ச் மீன்ஸ் இப்போ எனக்கு லாஸ்ட் 14 days ஓடுது, லாஸ்ட் 15 days ஓடுது, இல்லை இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த பர்டிகுலர் டேட் வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து டேட்டா ரேஞ்ச் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் இது. நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை லைஃப் டைம், இல்லை எனக்கு திஸ் மந்த் மட்டும் அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு CSV ஃபைலாக வேணுமா எக்ஸல் ஃபைலாக வேணுமான்ட்டு. நீங்கள் எக்ஸல் ஃபைலாக வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைலாக வரும். CSV ஃபைல்னா ஜஸ்ட் இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு CSV ஃபைலாக வரும். ஓகே, இப்போ எனக்கு ஜஸ்ட் எக்ஸல் ஃபைல் இருந்தால் போதும். நான் எக்ஸல் ஃபைல் கிளிக் பண்ணுறேன். எக்ஸல் கிளிக் பண்ணிட்டு நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்னோட லீடோட எக்ஸல் ஃபைல்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இப்போ என்னோட லீடோட டீட்டெயில் நான் என்னென்ன ஃபார்மில் நான் என்னென்ன கொடுத்துருந்தேனோ அந்த டீட்டெயில் படி அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து லீட் கேம்பெயினோட லீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.